ரிகர்ஷன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னதுன்னா லைக் நான் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் லைக் காமனான எக்ஸாம்பிள் என்னதுன்னா ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமு ரிகர்ஷன் பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல்னா என்னன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ண. ஒரு நம்பர் வாங்குறேன். ஆக்சுவலாக ஃபேக்டோரியல்னா என்னது, ஈச் டைம் லைக் வந்துட்டு நான் இது கமெண்ட்ஸில் போடுறேன். ஸோ இப்போ நான் 5ஓட ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னேன்னா 5ஓட ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 5 into 4 into 3 into 2 into 1. கரெக்டா? இதுக்கு வந்துட்டு 5ஓட ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 5 into 4 into 3 into 2 into 1 சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேக்டோரியல். இதோட ஆன்சர் தான் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பேசிக்காக கான்செப்ட் நம்ம லூப் வைஸ் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். லூப்பில் என்ன பண்ணலாம், இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் வாங்கியாச்சு, அந்த வேரியபிளை ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போடுறோம். போட்டுட்டு ஈச் டைம் நான் வந்துட்டு போகும்போது அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறேன், அந்த ஏன்ற வேரியபிளை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து வேறு ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல்னே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்டூ, அதாவது எக்ஸிஸ்ட் ஆன ஃபேக்டோரியல் இன்டூ ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா வந்துட்டு ஈச் டைம் அது வந்து மல்டிப்ளை ஆகி அப்புறம் ஏ ரெடியூஸ் ஆகி திருப்பி வந்து 5 அப்புறம் போயிட்டு ரெடியூஸ் ஆகி 4 அப்புறம் திருப்பி ரெடியூஸ் ஆகி 3 அப்புறம் ரெடியூஸ் ஆகி 2. ஸோ அந்த ஃபுல் லூப்லேயும் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு லூப் வச்சு பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு ரிகர்ஷன் யூஸ் பண்ணேன். ரிகர்ஷனா என்னன்னு சொல்கிறேன். லைக் நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிக்கிறேன், அப்புறம் வந்துட்டு அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் n is equal to 1, a is equal to 1, ஓகேவா? ஸோ a equal to 1ன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு ரிட்டர்ன் என்னது ஏன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? else அப்போ இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபேக்டர் இல்லை ரிட்டர்ன் a into fact of a minus 1 இப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் வந்துட்டு வெளியே வந்து அதை கால் பண்ணுறேன். என்னது fact of fact of 5 கொடுக்குறேன்னா, இங்கே வந்துட்டு ஒரு சின்ன எரர். என்ன எரர், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டபுள் ஈக்குவல் கொடுக்கணும். ஸோ இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு, நம்ம அதை மறந்துடவே கூடாது. நான் இந்த மாதிரி சின்ன பையன் மாதிரி எரர் பண்ணுவேன். ஸோ இதில் வந்துட்டு வந்துருச்சு. என்ன பண்ணுறோம் அப்படின்னு கரெக்டாக சொல்ல பாருங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உள்ளே போகுது என்னது, நான் வந்துட்டு ஃபேக்ட் நம்பர் என்ன கொடுக்குறேன், ஆர்குமெண்ட்டு 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அந்த 5 a is equal to 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 is equal to 1 இல்லை, 5 is not equal to 1. ஸோ அடுத்தது ரிட்டர்னுக்குள்ளே போகுது. ரிட்டர்னில் போய் அடுத்தது எல்ஸ்குள்ளே போகுது. எல்ஸ்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன் a into fact of a minus 1 கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே திருப்பி அதே ஃபங்க்ஷனே கால் பண்ணால், ஸோ அதுக்கு பேர் தான் ரிகர்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அதோட ஃபங்க்ஷனே ரிட்டர்னில் கால் பண்ணால் அது வந்துட்டு ரிகர்ஷன் சொல்லுவாங்க. ரிட்டர்ன்னு அவசியம் இல்லை, லைக் வந்துட்டு ஒரு அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனே அகைன் கால் பண்ணால் அது வந்து ரிகர்ஷன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இங்கே என்ன வருது, 5ன்னு ஃபஸ்ட்டு இருக்கா, a is equal to 5ன்னு இருக்குது. ஸோ 5ன்னு இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. 5 into fact of a minus 1. a minus 1 என்னது, 4. ஸோ fact of 4. நம்ம இப்போ என்ன படித்தோம், இந்த இதுக்கு மீனிங் என்னதுன்னா வந்துட்டு அதில் என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான். கரெக்டாக? ஸோ இதோட மீனிங், இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டோட ரிட்டர்ன் வந்து இந்த ஈக்குவல் டு இது. கரெக்டாக? இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஈக்குவல் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஏன்னா வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து அதுக்கு ஈக்குவல் ஆயிரும் அப்படின்றது. ஸோ இது போது 5 into again factorial of 4ன்னு சொல்றாங்க. factorial of 4னா என்னது, சரி திருப்பியும் போகுது, திருப்பி போயிட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுது. என்ன ரிட்டர்ன் ஆகுது, 3 ரிட்டர்ன் ஆகுது. 3 into factorial of 2 ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அகைன் திருப்பி போகுது, அப்படியே ஒன்று ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ ஈச் டைம் 5 into அப்புறம் fact of a minus 1, அதாவது fact of 4, அப்புறம் அதுக்கு போது 4 into fact of 3, அப்புறம் fact of 3 என்னது
3 into 2 fact of 2 அப்புறம் திருப்பி போகுது 2 into fact of 1. ஸோ fact of 1 என்னது ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுறோம். ஸோ அதனால ரிட்டர்ன் ஆகிடுது 120ன்றது. ஸோ இவ்வளோ தான். இது ரிகர்ஷன்ன்றது ரொம்ப சிம்பிளான டாபிக். இது வந்து டவர் ஆஃப் ஹேனாய் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ டவர் ஆஃப் ஹேனாய்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைக் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதில் டவுட்ஸ்னால் கேட்கலாம். ஏன்னா அது ஈஸியான இதுதான். ஆனால் சில பேருக்கு அது பார்க்கறதுனால கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆக்சுவலாக அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதை பார்த்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கூகுள் கொலாபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக் கிடைச்சா நம்ம அடுத்த கண்டென்ட் இன்னும் பெட்டராக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது டாபிக் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சா கூட உங்கள் சஜஷனை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணி தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.